ஸ்டார் குருசாமியின் சமூக சேவைகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. மதுரையில் தொடர்ந்து 600 நாட்களாக உணவு, தண்ணீர், பிஸ்கெட், பழங்கள் போன்றவற்றை ஆயிரக்கணக்கானோருக்கு வழங்கி வருவது ஒரு பெரிய சாதனை. மேலும் பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள், வைகை ஆற்றங்கரை தூய்மைப் பணிகள், பேரிடர்கால உதவிகள் என பலதரப்பட்ட சமூக பணிகளை செய்து வருகிறார். எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்துக்குப் பிறகு இவரை பார்ப்பதாக பொதுமக்கள் பாராட்டுவது அவரது சேவையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அன்னாரின் சேவை தொடரட்டும். வாழ்த்துக்கள். பசிப்பினி போக்கு மருத்துவர் ஸ்டார் குருசாமி. பொதுமக்கள் பாராட்டு. மதுரை 8. மதுரையில் தொடர்ந்து அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பு நோயாளிகளுடன் இருக்கும் உதவியாளர்கள் மற்றும் பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் என 1000 பேருக்கு மேல் தினமும் மதியம் அறுசுவை உணவு, தண்ணீர் பாட்டில், பிஸ்கட், பழங்கள் என தொடர்ந்து 700 நாட்களாக வழங்கி வருகின்றார். இன்று 700வது நாளை முன்னிட்டு 3000 நபர்களுக்கு விலையில்லா வேஷ்டி, சேலைகள், உணவு, பழம், தண்ணீர் பாட்டில், பிளாஸ்டிக் வாளி வழங்கினார். தவிர பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்வுகள், பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பள்ளிகளுக்கும் தேவையான உதவிகளை செய்து வருகின்றார். மற்றும் வைகை ஆற்றங்கரையிரு புறங்களின் சுத்தம் செய்து குப்பைகளை அகட்டி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியும் வைகையில் படர்ந்து உள்ள ஆகாய தாமரை செடிகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் தொடர்ந்து அகட்டி வருகிறார். தமிழகத்தில் எங்கெல்லாம் பேரிடர் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் உடனடியாக சென்று மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், பிஸ்கட், பல வகைகள், போர்வை, அரிசி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு உண்டான அனைத்தையும் வழங்கி வருகிறார். நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த் பிறகு ஸ்டார் குருசாமியை பார்க்கிறோம் என்றும் ஏழைகளின் பசிப்பினியை போக்கும் மருத்துவராகவும் பார்க்கிறோம் என்று பலர் வாழ்த்துக்கள் கூறி செல்கின்றனர். அன்னாரின் சேவை தொடரட்டும். வாழ்த்துக்கள். Where the shadows creep, whispers of the city, secrets they keep. Underneath the street lamp steady burn. Life's a game of dice, wait in your turn. City lights shine, but they never show the truths we hide, the things we don't know. Concrete jungle beats in the air, dreams take flight, but beware, beware. Graffiti tells tales on the subway line. Lost souls searching, trying to redefine. Echoes of struggle in alleys tight, fighting for a moment under neon light. Corners hum with the jazzy groove. Time stands still, it's hard to move. The rhythm of life, fast and slow. Navigate the maze, let the story flow. குருசாமி அவர்கள் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர். இந்த பகுதியாக வருகிற பொழுது அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. என்ன பணி அவர் செய்கிறார் என்று சொன்னால், பிறரது வயிற்று பசியை போக்குகிற ஒரு அற்புத பணியை செய்கிறார். புறநானூற்றிலே ஒரு பாடல் உண்டு. யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய சிறுகுடிக்கிழான் பன்னன். அவன் இப்படி சோறு வழங்கி கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது உண்மையிலே இந்த காட்சியை நான் பொருத்தி பார்க்கிறேன். வரிசையாக நின்று மக்கள் அந்த உணவை பெறுகிற அந்த காட்சி சிறு நுண்ணெரும்பின் சில்லொழுக்கு ஏய்ப்ப என்று அழகாக சொல்லுவார். எப்படி எறும்புகள் தனித்தனியாக செல்லாமல் வரிசையாக வந்து அந்த உணவை பெற்றுக்கொள்கிறார்களோ அப்படி சொல்லி முடித்துவிட்டு அவர் அந்த புறநானூலை சொல்லுகிறார். பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ என்று கேட்கிறார். அப்படி இன்றைக்கு குருசாமி பசியாகிய பிணியை போக்குகிற மருத்துவராக உள்ளே ராஜாஜி மருத்துவமனையிலே மருத்துவர்கள் உடல் பிணியை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். உடல் பிணியை அவர்கள் நீக்குகிறார்கள். அவர்கள் வயிற்றுக்கு வருகிற பசிப்பிணியை போக்குகிற ஒரு மருத்துவராக நமது குருசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பசிப்பிணி போக்குகின்ற மருத்துவன் சங்க இலக்கியத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் குருசாமி வடிவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று
வாழ்த்துவதற்கு எனக்கு வயதும் இருக்கிறது, அனுபவமும் இருக்கிறது. அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கள்ளழகர் திருவருளோடு அவர் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.